ஓடு, போயிடலாம், ஓடு. அவ்வளவு பெரிய அணைக்கட்டு உடைஞ்சி ஒரு ஊரே வெள்ளத்துல அடிச்சுக்கிட்டு போக இருந்தது. இந்திரவர்மா, உன்கிட்ட இருக்கிற இந்த பீம் வீரன் மட்டும் இல்ல, அதையும் தாண்டி மகா புத்திசாலி. அதோட விவேகமும் பீம் கிட்ட அளவுக்கு அதிகமா இருக்கு. பீம் இந்த டோலக்பூருக்கு ஒரு பெரிய ஹீரோ. ரொம்ப நன்றி மகாராஜா. ஆனா உங்களோட ஆசீர்வாதமும் கடவுளோட அருளும் இல்லாட்டி என்னால எதையும் சாதிக்க முடியாது. பூகம்பம் ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். யாரும் பயப்பட தேவையில்லை. மகாராஜா, மகாராஜா, பிரச்சனை உருவாயிருக்கு. ராஜ்யத்தோட எல்லையில வினோத சக்தி ஏதோ ஒண்ணு வந்து நம்மள தாக்குது. இந்த தாக்குதலுக்கு காரணமானவங்க யாரு? கிர்மாடா அரசே. கிர்மாடாவா? உனக்கு நல்லா தெரியுமா? அவ பழைய கிர்மாடாவா வரல அரசே. அவன் இப்ப தீய சக்திகளோட மொத்த உருவமா வந்துகிட்டு இருக்கான். நம்ம ராஜ்யத்தோட எல்லைய அவன் சுக்கு நூறா உடைச்சு எரிஞ்சிட்டான். திரும்பவும் பூகம்பம் வருதே. அவங்க நெருங்கி வந்துகிட்டு இருக்காங்க. இது அசம்பாவிதத்துக்கான அறிகுறி தான் அரசே. ஒரு விழா நடக்கிற நேரத்திலயா இதெல்லாம் நடக்கணும்? வந்திருக்கிற விருந்தினர்களுக்கு இப்ப ஆபத்தாயிடுச்சே. நீங்க அப்படி நினைக்காதீங்க மகாராஜா. உங்க நண்பர்களான மாணிக் தேஷ், போர் சிங்கா ஜாம்நகரியோட அரசர்களும் அவங்களோட வீரர்களும் போர்க்கலையில சிறந்தவங்க. நீங்களும் உங்களோட படைகளை திரட்டி அவங்களோட சேர்ந்து யுத்தத்துக்கு தயாராயிடுங்க. பீமும் நானும் இப்பவே போய் சேனையை திரட்டுறோம். கிர்மாடாவோட தீய சக்தி டோலக்பூருக்குள்ள நுழைய நான் அனுமதிக்க மாட்டேன் அரசே. நான் பீமுக்கு சாரதியா இருக்க போறேன் மகாராஜா. ரொம்ப நல்ல விஷயம் கண்ணா. அப்படியே